ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் வந்து ராமகிரி திருவாலீஸ்வரர் கோவில் தான். இது வந்து ஆந்திர பிரதேஷில் இருக்குது. இதுக்கு லொக்கேஷன் வந்து சித்தூர் டிஸ்ட்ரிக்டில் பிச்சாட்டூருக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த கோவிலுக்கு போக ஊத்துக்கோட்டை, சுருட்டப்பள்ளி, நாகலாபுரம் வழியாக பிச்சாட்டூர் ரீச் ஆகிட்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் அரௌண்டில் இருக்குது இந்த கோவில். இந்த கோயிலுக்கு 3 பேர் இருக்குது. ஒன்று திருவாலீஸ்வரர் மரகதாம்பிகை, அடுத்தது காலபைரவர் கோயில், அடுத்தது ராமகிரி முருகர் கோயில். இந்த கோயில் வந்து 1200 வருஷம் பழமையான கோயில். 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பல்லவர்களால் கட்டப்பட்டிருக்கு. ஏதோ காரணத்தினால அவங்களால கட்டி முடிக்க முடியல. ஸோ இது சோழர்கள் கையிலுக்கு வந்திருக்கவே அவங்க கட்டியிருக்காங்க. கடைசியாக விஜயநகர அரசர்களால் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. அப்படின்ற பேர் வந்ததுன்றதுக்கான காரணத்தை நம்ம பார்க்கலாம். கோவில் 9ஆம் நூற்றாண்டு, அதாவது ராமாயண காலத்தில் இருந்ததுக்கு. இப்போது ராமர் வந்து ஹனுமன் கிட்ட பூஜை பண்ணுறதுக்காக காசியிலேருந்து சிவன் சிலை ஒன்றத்தை கொண்டு வர சொல்லியிருக்காரு. அதுக்கேற்ப ஹனுமன் வந்து காசியிலேருந்து சிவன் சிலையை கொண்டு வரும்போது இங்கே இருக்க காலபைரவர் வந்து அந்த சிலையை இங்கே வச்சு பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. அப்போது ஹனுமன் கிட்ட ஒரு சின்ன பையன் மாதிரி வேடத்தில் வந்த காலபைரவர் அவர்கிட்ட பேசியிருக்காரு. பேசவே ஹனுமன் வந்து என்னென்னா இவர்கிட்ட சிவன் சிலையை கையில் கொடுத்துட்டு, எனக்கு தாகமாக இருக்குது, நான் தண்ணி குடிச்சிட்டு வர வரைக்கும் இதை கையில் வச்சுட்டுருங்க, கீழே வைக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் காலபைரவர் சிவனை இங்கேயே வச்சுக்கிட்டு இருக்கணுன்ற காரணத்தினால எனக்கு வெயிட்டு பிடிக்க முடியலன்னு அவர் கீழே வச்சுட்டாரு. இதை பார்த்து ஹனுமன் கோவப்பட்டு ஏன் வச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கவே, என்னால் வெயிட்டு பிடிக்க முடியல அதனால் வச்சுட்டேன்னு காலபைரவர் சொல்லிவிட்டு மறைஞ்சிருக்காரு. ஹனுமன் எவ்வளவோ முயற்சி பண்ணி சிவனை எடுக்க முயற்சி செஞ்சோம், எடுக்க முடியல. இறுதியாக அவரோட வாளால் அந்த சிவனை சுற்றி இழுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அப்பையும் இழுக்க முடியலை. அந்த இதில் தான் சிவன் வந்து லைட்டாக சாஞ்சிருக்காரு. அவ்வளோதான் அசைக்க முடியுது அப்படின்றதால ஹனுமன் வந்து இங்கேயே அந்த சிவனை விட்டுட்டு கிளம்பிட்டார். அங்கேருந்து கிளம்பிட்டு மறுபடியும் காசிக்கு போய் வேறு ஒரு சிவன் சிலை கொண்டு வந்து ராமர்கிட்ட கொடுத்து ராமர் அதை பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணியிருக்காரு. ஹனுமன் வாளால் இழுத்தும் சிவன் வராததுனால இந்த சிவனுக்கு வாலீஸ்வரர்னு பேர் வந்திருக்கு. நீங்கள் இப்போவும் இந்த கோயிலுக்கு போய் சிவனை பார்த்தீங்கன்னா வாளால் இழுத்ததுக்கான தடம் சிவன் மேலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை பார்க்கலாம். அடுத்து இந்த கோயிலோட தனி சிறப்புகள் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த கோயிலில் வருஷத்தில் 365 நாளும் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கிற ஒரு அதிசய ஊற்று தான் இங்கே இருக்குது. இங்கே கோவிலில் பிரதிஷ்டை பண்ணி கட்டினவங்க அதை நந்தி வாயிலேருந்து வர மாதிரி கட்டியிருக்காங்க. அதனால் நீங்கள் இந்த வீடியோலேயே பார்க்கலாம். நந்தி வாயிலிருந்து வந்துட்டு இருக்க தண்ணி வந்து 365 நாளும் வந்துட்டுருக்கோம். அதே மாதிரி இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா 8 விளக்கு நீங்கள் ஏற்றணும். கோவிலை வந்து 8 முறை சுற்றி வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி 8 மாதம் வர தேய்பிறை அஷ்டமியில் தான் நீங்கள் வந்து இந்த பைரவரை வழிபடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வாலீஸ்வரரையும் மரகதாம்பிகையும் நீங்கள் வழிபடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பழமையான கோயிலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுடன் வந்து சேரும். மலைக்கு மேலே இருக்க முருகரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டில் முருகர்னு டைப் பண்ணுங்கள். அந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நன்றி.